மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் பிரவீன் உள்ள மாசான சாங்கு போட்டு உள்ள வந்தாப்புல. ஆனா மாசா பேசுறன்ற பேர்ஸ்ல பேச்சு கானா வினோத் மொத்தமா முடிச்சு விட்ட தருணத்தை தான் பார்க்க முடியுது. வெச்சாடா பேசன, வெச்சா பேசுவ, அதுவும் எங்க கிட்ட வந்து பேசுற, என்னது இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லனா ஃபைனலிஸ்ட் எல்லாமே ஒன்னாகிட்டாங்கன்றது மட்டும் எனக்கு இந்த வீடியோ மூலியமா புரியுது. இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்து இந்த இத்தனை நாள் கடந்து வந்திருக்கோம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேட்போம், ஒற்றுமையா இருக்க போறோன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்த தருணம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி என்ன ஆகுதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்றத நான் நம்புறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ சேதுபதி படத்துல இருந்து நான் யாரு அந்த பாட்டு போட்டு தான் உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே பிரவீனோட என்ட்ரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாருன்னா கானா வினோத் தான். ஃபர்ஸ்ட் கானா வினோத் தான் போய் பிரவீனை கட்டி பிடிச்சி அந்த சந்தோஷம் பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் அரோரா பண்ணும்போது லிட்டில் கேர்ள் அப்படின்ற மாதிரி அரோராவை பார்த்து அவர் ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ பிரவீன் ஒரு அன்டிசர்வ்டு பிளேயரா போயிட்டார். ஏன்னா இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் அவர் இந்த வீட்டுக்குள்ள நிறைய நாள் சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் உள்ள வந்தார். ஸோ உள்ள வந்து அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் வெளியே போகும்போது இருந்துச்சு. அந்த இமேஜை பாதுகாத்து கொள்வார் அப்படின்றத பார்த்தா வந்த உடனே என்ன பண்றாரு, கேம் ஜெயிக்கணும்ன்ற கான்செப்ட்ல வந்தவொடனே யாரே ஒரு 4 பேர்கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்காரு. 4 பேர்ல அது குறிப்பா விக்ரம் கிட்ட தான் அது மெயினா அட்வைஸ் பண்றாரு. சபரி, அரோரா மற்றும் சாண்ட்ரா கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. விக்ரம் மட்டும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. விக்ரமை பார்த்து சொல்லிட்டு எல்லாரையும் காமனா சொல்றாரு, கேம் ஜெயிக்கணும்ன்ற கான்செப்ட்ல நீங்க போறது எல்லாமே உங்களோட உண்மை இல்லை, நீங்க கேம் ஜெயிக்கிறன்ற கான்செப்ட்ல நீங்க போறதால, ஸோ கேமை வின் பண்ணணுன்றதுக்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை டிராவல் பண்றதால உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்க நேர்மையா இல்லை, உண்மையா இல்லை, நியாயமா இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க உண்மைக்கு எதிராக நீங்களே செயல்பட்டிருக்கீங்க, உங்களோட நியாயத்துக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்றது தான் ஒரு மீன் பண்ற கான்செப்ட். ஓகே, உங்களுக்குள்ள இந்த மனிதாபிமானம் சாவ அடிக்கிறீங்க. எப்படின்னா உங்களுக்குள்ள இருந்த மனிதாபிமானம் சாவ அடிக்கிறீங்க, கேம்ன்றதால மனிதாபிமானத்தை காலி பண்ணிடுவீங்களா, அதெல்லாம் போட்டு இது பண்ணிடுவீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம பார்த்து கேட்கிறார். உங்களுக்கு நீங்க உண்மையாவே இல்லை, கேம்ன்ற பேர்ல உங்க உண்மை மனிதாபிமானம் டோட்டலா போச்சு அப்படின்ற மாதிரி போட்டு தாக்குன்னு காக்குறாரு. எந்த இன்சிடென்ட்டை மெயின் பண்றாருன்னு தெரியலையே அவரு. மனிதாபிமானம் அப்படின்றது எந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்றாரோ, ஒருவேளை அந்த இனிஷியல் வீக்ஸ்ல ஒரு சில பிரச்சனை இருந்ததுல ஸ்டார்டிங்ல, அப்போ அந்த பிரவீன் போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை சொல்றாரா, இல்லை எந்த பிரச்சனையை கரெக்டா எனக்கு சொல்றாருன்னு தெரியல. பட் அடுத்த ஆங்கிள் மனிதாபிமானத்தை சாவடிக்கிறீங்கன்னும் போது கேமரா ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு போகுது மெயினா. சாண்ட்ரா பக்கத்தில் அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அந்த கேமரா ஃபோக்கஸ் கோஸ் டு சாண்ட்ரா தான் நினைக்கிறேன். அது பார்க்கும்போதே கிளியர் கட்டாக தெரியுது. ஆனால் அவர் விக்ரம் கிட்ட தான் பேசுறார், விக்ரம் தான் அட்ரஸ் பண்ணிருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனால் ஃபோக்கஸ் அந்த மனிதாபிமானம் சாவடிக்கிறீங்கன்னும் போது சாண்ட்ராவை காட்டுறாங்க. ஏதோ அங்கே ஏதோ குழப்பி விடுற மாதிரி தான் நமக்கு தோணுது. பார்ப்போம் சாண்ட்ரா என்ன பிரச்சனை, அந்த தூக்க விடாம பிரச்சனையா, இந்த பிரச்சனையா, இல்லை டாஸ்கா, இல்லை அந்த பாருவோட கேப்டன்சி பிரச்சனையா, அந்த கண்ணில் அடிபட்டு மேபி அதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல சாண்ட்ரா இன்வால்வ்டு, சபரி இன்வால்வ்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் இன்வால்வ்டு, அந்த ஒரு கான்செப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், லைவ் பார்த்தோம்னா அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த இடம் மட்டும் எனக்கு இடிக்குது, என்னன்றதை கெஸ் பண்ண முடியல. அடுத்து வினோத் ஒரு பக்கம் என்னது, இவர் கானா வினோத் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, பிரவீன் காந்தி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அடிக்கிறார். ஒரு பக்கம் யாரு, பிரவீன் வந்து விக்ரம் அடிச்சிட்டு இருக்காரு இங்க 4 பேர்கிட்ட. உடனே ஏன்னா நேற்று நைட்டே டிசிஷன் எடுத்தாங்க, யார் என்ன பண்ணாலும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வினோத், இப்போ நீ எல்லாம் பேசுறல்ல, இப்போ நீ எல்லாம் இங்க வந்து அந்த வேலையை சொல்றல, இப்ப நீ வந்து இதை சொல்றல்லப்பா, அந்த வேலையைத்தான்ப்பா நீ பார்த்த, இப்ப நீ இங்க சொல்றிய அந்த வேலைத்தான் நீ பார்த்த அப்படின்றத ஓப்பனா அடிக்கிறார் கானா வினோத் அங்கிருந்து. இப்ப நீ வந்து அட்வைஸ் பண்ற, நியாயம் பேசுற, இதெல்லாம் பேசுறல, அந்த வேலையை நீ தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திய அப்படின்றதையும் உடச்சு விட்டாப்ல. நீ 33 நாள் இந்த வீட்டுல நீ பயங்கரமான பயஸ்டு, எப்படி பயங்கரமான பயஸ்டா இருந்த, எல்லாருக்கும் பின்னாடி பேசிட்டு இருந்த. ஓகேவா, புரியுதா இல்லையா? நீ ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது, நீ நியாயமா இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு, நீ அநியாயமா இருந்து அட்வைஸ் பண்ணாதன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்ல. பயங்கரமான பயஸ்டுன்னும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அடுத்து நீ பின்னாடி தான் பேசிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், வா வா போதும் போதும் வா, நீ எதுவும் பண்ணாத மாதிரி வா வா அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சு விட்டாரு அவரு. நீ பயஸ்தான் இருந்திருக்க, எல்லார பத்தியும் பின்னாடி பேசிட்டு இருந்திருக்க, எல்லாம் தெரியும், வாடா நீ சும்மா ஏதாவது சீனா போடாத கிளம்பு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு. ஒரே டைலாக் கோபத்துல பேசியிருந்தாலும் முடிச்சு விட்டாப்புல. அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு கருத்து வைக்கிறாரு, அது ஆக்ஷன் நடக்குது, ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் கானா வினோத் கொடுத்துட்டாரு, விக்ரம் கொடுக்கல. பட் கானா வினோத் செஞ்சு விட்டாப்புல. உடனே இங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க,
நீ 90 நாளா எப்படி வந்தனே தெரில, நான் ஒன்றும் இல்லை, 90 நாளா என்டர்டைன்மெண்ட் மூலியமா தான் வந்தாரு, அதுதான் கெத்து அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கே இப்படி ஃபீல் பண்றாருன்னா அவர் தான் டைட்டில் வேற அடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இன்னொன்னும் என்னென்ன ஃபீல் பண்ண போறாருன்னு தெரில. ஸோ நீ 90 நாள் வந்து என்ன பண்றனே தெரிலண்ணே, என்ன பண்றனே தெரிலண்ணே அப்படி. பட் ரீசெண்ட் டேஸா கானாவனத்தோட கேம் பிளே ஸ்லோவா இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஆனா என்ன பண்றனே தெரிலன்னா சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் குட். உடனே அவர் சொல்றாரு, நான் 33 நாள்ல சம்பாரிச்சதே இப்போ உன்னால சம்பாதம் முடிக்குமா முடியாதான்னு தெரிலன்ற மாதிரி சவால் வேற விடுறாரு. நல்லா சபா சரியான போட்டி அப்படின்னு. ஆனா அதுல பிரவீன் சொல்ற ஒரு லாஜிக் இருக்கு எனக்கு. ஆனா இது மக்களா எவிக் பண்ணாங்களா பிரவீன் ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை எங்களுக்கு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான் தோணுது. அவர் வீட்டுக்குள்ள இருந்தா நிறைய சஸ்டெயின் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருப்பாரான்னு தெரியல. பட் பல நாள் டிராவல் பண்ணியிருப்பார் பிரவீன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே கையில இருந்தது. டாஸ்கா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமா வச்சிருந்தாரு. பட் அவருக்கு சம்பாரிச்ச கூட்டத்தை விட கானாவினத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அதுதான் உண்மை. அவரு சம்பாதிக்க முடியாதுன்னு அவரு பேசலாம், ஆனா வெளியே இருக்கிற உண்மை நமக்கு தெரியும். கானாவினத்துக்கு பெரிய பலத்த கூட்டம் இருக்குது என்றதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.